ஹலோ வணக்கம். மண்ணீரல் இந்த நல்ல வெந்நில கொதிக்க வச்சு அதில் மேலே ஒரு ஸ்கின்னு மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் 2-3 ஈரல் கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சா. இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு சோம்பு வாசத்துக்காக. ஏன்னா அந்த மண்ணீரல் கொஞ்சம் கொமட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சோம்பு போட்டீங்கன்னா சோம்பு, கறி மசாலா இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் இந்த ஸ்மெல்லு தெரியாது. நல்லா பொன்னரமாக வதக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இந்த ரத்த சோகை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஹெச்பி லெவல் டவுனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளையில் ஏறாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா அந்த ஹெச்பி லெவல் ஈவனாக ஆயிரும். அதுக்காக தான் இதை சாப்பிட்றாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இது என்றைக்கு நான் அரைச்சேன், போன மாதம் 16ஆம் தேதி நான் உங்களுக்கு அரைக்கையில் காமிச்சேன். ஃபுல்லாக அரைச்சி வச்சுருந்தோமா, யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஸ்மெல்லு, கலரு எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம அந்நேரம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு உரிக்கிறதுக்கு, இஞ்சி உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் அந்த பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. ஒரு மிளகாய் கீரை போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கரம் மசாலா, கறி மசாலா கொஞ்சமாக ஒரு சின்ன குட்டி ஸ்பூனுட்டு 1/2 டீஸ்பூன் அது அப்படி போட்டால் போதும். லைட்டாக போட்டால் போதும். ரொம்ப குட்டியாக ஒரு ஸ்பூன் இருக்குங்களா, அதில் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம கம்மியாக தான் பண்ணுறோம். இப்போ இந்த மண்ணீரலை தட்டிடலாம். இப்போது கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 10 மிளகு போல் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு சீரகம் எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பெப்பரும் சீரகமும் இடித்து போட்டிருக்கேன். அது கூட மல்லி போட்டிருக்கு, மல்லி இலை. இப்போ நல்லா கிண்டிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு, ஏன்னா இதில் ஏற்கனவே இந்த ஈரலில் உப்பு இருக்கும், மண்ணீரலில் கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம எடுத்தாலும் வெங்காயம் சேர்த்துருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கோம், இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சோண்டு உப்பை போட்டுக்கிடுவோம். ஒரு பிஞ்சளவு தான், இவ்வளோ தான். இதுக்கு மேலே போட வேண்டாம், ஏன்னா ரொம்ப உப்பாயிடும், சாப்பிட முடியாது. அவ்வளோதாங்க, மண்ணீரல் ரெடி ஆகிட்டு. இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம்.
சாப்பாட்டுக்கு கூட சைடிஷ் மாதிரி இப்போ ஆட்டுக்கறி வச்சுருக்கீங்கன்னா சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து ஒரே ஆள் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லது. எல்லோரும் ஆள் கொஞ்சம் எடுப்போம்னு நினச்சோன்னா ரத்தம் கம்மியாக தான் வரும். ஆனால் எல்லாருமே சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரை எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. கம்மி ரேட்டு தான். ஓகே, கிரேவி ரெடி. மண் ஈரல் கிரேவி ரெடி. சாப்பிட வாங்க. டன்.